தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போது அரசியல் கட்சி ஆரம்பிப்பார் என்பதுதான் தற்போது தமிழக மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் 50 ஆண்டுகால கட்சிகளான அதிமுக, திமுக போன்ற கட்சிகளும் ரஜினி எந்த மாதிரியான என்ட்ரியை கொடுக்க போகிறார், அவரை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது குறித்து கடுமையாக ஆலோசித்து வருகிறார்கள். முக்கியமாக ரஜினி எப்போது வருவார், எப்படி வருவார் என்பது மிகப்பெரிய சஸ்பென்ஸாக இருப்பதால் 2 திராவிட கட்சிகளும் தேர்தல் குறித்த தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இறங்குவது குறித்து கடுமையாக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி ரஜினியின் கூட்டணி வியூகம் எப்படி அமையப் போகிறது என்பதும் அவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஒருவேளை ரஜினி மிகப்பெரிய அளவில் கூட்டணி அமைத்து தங்களை எதிர்கொண்டால் எப்படி அவரை எதிர்கொள்வது என்கிற தடுமாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நிலையில் சமீபத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஒரு அறிக்கை திராவிட கட்சிகளை அல்லு தெறிக்க விட்டுள்ளது. காரணம், 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தின் புதிதாக இணையும் இளம் வாக்காளர்கள் மற்றும் ஏற்கனவே பட்டியலில் உள்ளவர்கள் என 1 கோடிக்கும் அதிகமானோர் இளைஞர்களாக இருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் பெரும்பாலும் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பதாகவும் கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இந்த 1.25 கோடியில் 1 கோடி பேர் கண்டிப்பாக தலைவர் ரஜினிக்கு தான் வாக்களிப்பார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அதனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் இளைஞர் பட்டாளத்துடன் ரஜினி மிகப்பெரிய ஆளுமை செலுத்துவார் என்று அதிமுக, திமுக கட்சிகள் அதிர்ந்து போயுள்ளன. இதற்கிடையே ரஜினி மக்கள் மன்றத்தில் பெருவாரியான இளைஞர்கள் தங்களை இணைத்துக் கொண்டு வருகிறார்கள். அதனால் இளைஞர் பட்டாளத்துடன் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு அழுத்தமான முத்திரை பதிப்பார் என்பது இப்போதே உறுதியாகிக் கொண்டிருக்கிறது. இப்படியான நிலையில் ஏற்கனவே சொன்னது போல் ரஜினிகாந்த் எப்போது அரசியலுக்கு வரப்போகிறார் என்பது $1,000,000 கேள்வியாக இருக்கும் நிலையில் சில தினங்களுக்கு முன் விஜயதசமி அன்று கண்டிப்பாக அவர் தனது கட்சியையோ அல்லது அரசியல் குறித்த ஒரு முக்கிய தகவலையோ வெளியிட்டு விடுவார் என்கிற தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் இதுவரை இல்லாத அளவுக்கு தற்போது ரஜினி மக்கள் மன்ற வட்டாரங்களில் பரபரப்பாகி இருக்கிறது. காரணம், விஜயதசமி நன்னாளில் ரஜினி தனது அரசியல் குறித்த நிலைப்பாட்டை அறிவித்து விடுவார் என்பதால் அதை அடுத்து தமிழக மக்களுக்கு அவர் கொடுக்கும் வாக்குறுதிகள் அடங்கிய வீடியோக்கள் அடுத்தடுத்து வெளியாக உள்ளன. சோஷியல் மீடியாவில் வெளியிடப்படும் இதை வீடியோக்கள் நகரங்கள் மட்டுமின்றி பட்டி தொட்டிகள் வரை ரஜினி மக்கள் மன்றத்தினர் மூலம் மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட உள்ளது. தலைவர் ரஜினி அவர்களின் அரசியல் நிலைப்பாடு குறித்து அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோக்களில் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியாக உள்ளது. அதனால் விஜயதசமியில் திட்டமிட்டபடி தலைவர் அவர்கள் தனது அரசியல் குறித்த தகவலை வெளியிடுவார். இதிலிருந்து தலைவர் ரஜினி அவர்களின் அரசியல் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிவிடும். இது குறித்து ரஜினி வட்டாரங்களில் விசாரித்த போது சில அதிரடியான தகவல்கள் கிடைத்தன. அது என்னவென்றால், தலைவர் அவர்கள் திட்டமிட்டபடி கட்சியை அறிவிக்க முடியவில்லை என்பதோடு வைரஸ் தொற்று காரணமாக மக்கள் மத்தியிலும் தோற்றி பெரிய அளவில் பிரச்சாரம் செய்ய முடியாது என்பதால் தான் மக்கள் மத்தியில் பேசுவதற்காக திட்டமிடப்பட்டு வைத்திருந்த அனைத்து விஷயங்களையும் தற்போது வீடியோக்களில் பேசியிருக்கிறார். அதிலும் இதற்கு முன்பு எத்தனையோ அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தாண்டி மிக துல்லியமாக தமிழகத்துக்கு என்ன தேவை என்பதை தெளிவாக ஆராய்ந்து தலைவர் ரஜினி அவர்கள் இந்த வீடியோக்களில் பேசியிருக்கிறார். தலைவர் ரஜினி அவர்கள் தரப்பிலிருந்து வெளியாகும் ஒவ்வொரு வீடியோக்களும் தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்கிறார்கள். அப்படி தலைவர் ரஜினியின் முதல் அரசியல் அறிக்கை வெளியிடப்பட்டதிலிருந்து ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் அவரை சுற்றியே சுழன்று கொண்டிருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களில் அவர் என்னென்ன வெளியிடப் போகிறார் என்கிற ஆர்வமும் எதிர்பார்ப்பும் மக்களுக்கு அதிகரிக்கும். அந்த அளவுக்கு அனைத்து வீடியோக்களிலும் மக்களுக்கு தேவையானதாக மக்கள் நலன் கருதும் விஷயங்களாக வெளியாக உள்ளது. அதனால் அவரை சொல்வது போல் அவர் தனது முதல் அறிக்கையை வெளியிடுவதிலிருந்து தமிழகத்தில் எழுச்சியும் புரட்சியும் வெடிக்க தொடங்கிவிடும். அதன் பிறகு எந்த பக்கம் திரும்பினாலும் ரஜினி முகமாகவும் ரஜினியின் குரலாகவும் தமிழகம் முழுக்க ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்கிறார்கள் ரஜினி மக்கள் மன்றத்தினர். அந்த அளவுக்கு தமிழக அரசியலில் எழுச்சி புரட்சியை ஏற்படுத்த தயாராகிவிட்டாராம் தலைவர் ரஜினிகாந்த். இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.
இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.